முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே. சொல்லுங்க பாக்கலாம். முழுமை நிலா அழகு நிலா முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது இதே பாடலை கொஞ்சம் இசையோட கலந்து சொல்லி கொடுத்தா இவங்க மனசுல இன்னும் கொஞ்சம் ஆழமா பதியுமே. இந்தாங்க தம்பி, நீங்களே சொல்லி கொடுங்க. சரி. நல்லா ஊத்து ஊத்து, நிறைய ஊத்து. போதுமாங்க? இன்னும் கொஞ்சம் தான். போதும் போதும் போதும். கலக்கு, நல்லா கலக்கு. பண்ண மாறுதா? மாறுதுங்க. மாறுது மாறுது. போயில என்ன துணி போட்டு கிழிச்சிட்டு இருக்க? நாளை பின்ன நீ என்னோட வேலை செஞ்சு கிழிச்சேன்னு கேட்டுற கூடாதுன்னு அதான் கிழிச்சிட்டு இருக்கேன். அடடா, அவ்வளவு பெரிய புதுசேலடா நீ. அப்புறம் இல்லையா? இந்த வந்துட்டாரு உன் புதுசேலத்தை நான் பாக்குறேன். நீ ரொம்ப விவரமான ஆள்றா. என்னன்னு உன் அறிவை கொஞ்சம் சோதிச்சு பாப்போமா? வாங்க பாத்துருவான். உனக்கு கொஞ்சம் கஷ்டமான போட்டியா தான் வைக்கணும். என்ன செவத்துல போய் கை வைக்கிறீங்க? நல்லா குறிபாத்து குத்துறா. ஓங்கி குத்துவா மெதுவா குத்துவா? ஓ விருப்பண்டா. அப்போ ஓங்கியே குத்திரும். ஏண்டா நீ குத்தும் போது கையெடுப்புன்னு கூட தெரியாது. ஒழுங்கா கிழிக்கிறத விட்டுட்டு உருப்படியா தான் வேலையை செய். சின்ன வயசுல விளையாட்டு கூட உனக்கு தெரியாம சின்ன புள்ளத்தனமா. அந்த பக்கத்துல வச்சுங்க பாப்போம். வாங்க, இதை வெளியே கொண்டு போய் வைங்க. என்னடா நேத்து ரொம்ப அருமையா பாடுனடா. இவ்வளவு அழகா பாடுற நீ. ஆனா என்ன பிரயோஜனம்? கேட்டவங்க எல்லாரும் பாராட்டினாங்க, கேட்க வேண்டியவங்க கேட்கலையே. ஓ, அத சொல்றியா? முழுமை நிலா அழகு நிலா அழகு நிலா அருமை நிலா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க. நான் சேரலாதன். வெண்ணிலா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நல்லபடியா தானே? இந்தாங்க என்னோட பரிசு. வணக்கம். வணக்கம். ஒரு வீட்டை எப்படியெல்லாம் அழகுபடுத்தலாங்கிற குறிப்புகள் இதுல இருக்கு. உறுதியா உங்களுக்கு பயன்படும். உங்க காதல நீங்க ஜெயிப்பீங்க. உங்க திருமணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்கு உங்க 2 பேரும் என்னோட விமானத்துல ஏத்தி ஒரு வண்ணத்து பூச்சி வானத்துல சரகடிச்சு பறக்கிற மாதிரி பறப்பேன். அந்த வாய்ப்பை நீங்க எனக்கு தரணும். நிச்சயமா வர்றேன். வாங்க வாங்க. எப்படி நம்ம ஆளு? ரொம்ப அருமையா இருக்காரு. கதிரவா, உன் காதலுக்காக நீ இவ்வளவு சிரமப்படுறத பாக்கும்போது அந்த பொண்ணு மேல ரொம்ப பொறாமையா இருக்கு. அதுடா, நான் ஒரு தடவை அவளை பாக்கணுமே. அதனால என்ன, நாளைக்கு பாத்துருவோம். சரி. அந்த அறைக்குடா. அந்த அறைக்கா? இதடி மாத்த மாட்டல. அதான் சொல்லிட்டேன், இதான முடிவு பண்ணோம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாம். வேலையெல்லாம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க போல இருக்கு. இவங்களா? ஐயோ இல்லைங்க இல்லைங்க. எடுத்துக்கணும். நன்றி. உங்களுக்கு? இல்ல எனக்கு வேண்டாம், பரவாயில்ல. சரி.
வணக்கம். வணக்கம். வாங்க. இவங்களா? எங்க அவங்க அம்மாங்க. நீங்க முறைய மாத்திர போறீங்க. என்னங்க இது எனக்கு மேல நீங்க அலையறீங்களே? எல்லாம் ஒரு ஆர்வம் தாங்க. உங்களுக்கு அப்படி இருக்கணும், எனக்கு அப்படி. டேய் கதிரவா, டேய். வணக்கம். என் பேரு வெண்ணிலா. நீங்க கையல்வி தானே? ஆமா. உட்காருங்க. நானும் கதிரவனும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கறோம். வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை செய்றீங்க? 5 வருஷமா. ஓ, உங்க அலுவலகத்துல நீங்க மட்டும்தான் பெண்ணா? இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் வயசானவங்க. ஓ, கதிரவன் ரொம்ப கலகலப்பானவர். அவர் கூட இருந்தா நேரம் போறதே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் கூட ஒரு நாள் பேசலனாலும் நாளே வீணாயிட்ட மாதிரி இருக்கும். 2 நாள் பேசல, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆக போகுது. ஆகஸ்ட் வந்தா 2 வருஷம் ஆக போகுது. அப்ப நான் வருவா? சரி. டேய் இந்தடா பொடி பாத்து விழுந்துரு போகுது. பாத்து அது தூக்கி மாட்டு. சரி சரி. அப்படிதான். கதிரவா, எனக்கு என்னமோ நீ இதுல ஜெயிச்சிருவேன்னு தோணுது. எதை வச்சுங்க சொல்றீங்க? என்னமோ தோணுது சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னமோ இதுல உன்னோட கஷ்டத்தை விட காதல் தான் அதிகமா தெரியுது. ரொம்ப நன்றிங்க. அப்ப நான் வரவா? வாங்க. வரேன். ஆமா, அங்க பாருங்க. மாமா, அது சில மாமா. அது அப்படியே உங்க அக்கா மாதிரி அழகா இருக்கு மாப்ள. அப்பல இதை போய் எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த வர்றாங்க பாருங்க, வர்றாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆமாப்பா, அந்த தம்பிங்களை கூப்பிடுங்க. சரிங்கப்பா. தம்பி, இது உங்க உழைப்புக்கான ஊதியம் இல்ல, உங்க திறமையை பாராட்டி நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற சின்ன அன்பளிப்பு. வாங்கிக்கங்க. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி. நல்லா இருப்பா. ஏன் தம்பி, அது எப்படி எங்க வீட்டுக்கு முன்னாடி புத்திர சிலை வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஐயா, அன்பு இல்லம் புத்தர் இல்லாமையா? அது சரி, அது சரி. சின்ன சின்னதா பண்ணும்போது ஒண்ணும் தெரியல. எல்லாம் மொத்தமா பண்ணி முடிச்சோன்னதான் அதோட பிரமிப்பே தெரியுது. ஆனா வேலை ஒண்ணும் முடியல. கையிலோட அறையில சின்ன சின்ன வேலைகள் மிச்சம் இருக்கு. 2 நாள்ல முடிச்சிருவோம். வாங்க. வரேங்க. பாப்பா. சரிங்க, வாங்க. நான் வரேன். நல்லது, போயிட்டு வாங்க. இல்ல, இந்த பாராட்டெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா பக்கத்துல ஒருத்தி நின்றுட்டு இருக்காளே, அவ மனசுல என்னதான் இருக்குன்னு தெரியலடா. நம்ம வீட்டுக்கு அடிச்ச வெள்ளைய அவன் மனசுல அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னும் புரியலையே.